சமூகத்தில் தேவனை தொழும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் இன்ப நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் ஹாப்பி சாபத். இந்த மனமகிழ்ச்சி நாளில் தேவ சமூகத்தின் ஆசீர்வாதத்தை பெறும்படியாய் ஆண்டவர் அருளிய ஈவுகளுக்காக பரலோக தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனைகளிலும் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் வரைக்கும் 3 பகுதிகள் ஆசரிப்பு கூடாரத்தில் உண்டு. அந்த 3 பகுதிகளில் 7 பொருட்கள் உண்டு. அந்த 7 பொருட்களுடைய அனுபவங்களை ஒவ்வொரு அனுபவங்களாக நாம் படித்து கொண்டு வந்தோம். 7 அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் படித்தோம். இந்த வார செய்திக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். தொடர்ச்சியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். இந்த நாள் செய்தி எப்படி நான் பேச போகிறேன்னு எனக்கு தெரியல, பலனே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு சம்பவம் ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த நாளில் என்னை தொட்டபடியினால நான் ஆண்டவர்கிட்ட இப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். என்னால் பேச முடியாது ஆண்டவரே, என்ன இந்த செய்தி இவ்வளோ பாதிக்குது அப்படின்னா நான் எப்படி ஆண்டவரே இதை பேசுவேன்? ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்தை 7 பொருட்களாக பார்த்து பழகி போன எனக்கு முதல் அனுபவத்தை ஆண்டவர் கொண்டு வந்து என் கண்களுக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது எனக்கு பேசுவதற்கு பலன் இல்லை. உங்கள் முன்னாடி பலனற்றவனாக தான் நின்று கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி மதியத்திலிருந்தே ஒரே ஜெபம், ஆண்டவரே என்னால் முடியல, நான் எப்படி பேச போகிறேன் அந்த சத்தியத்தை? ஏனென்றால் இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தில் நான் எங்கே இருக்கிறேன் என்பதை ஆவியானவர் எனக்கு காட்டி கொடுத்தார். எப்படிப்பட்ட சூழலுக்குள்ளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை தேவன் எனக்கு காட்டி கொடுத்தபடியினால இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். பரலோகத்தின் பரிசுத்த ஆவியானவர் தாமே பலப்படுத்தி நம்மை திடப்படுத்தும்படியாய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் 7 பொருட்கள் அப்படின்னு படித்தோம். அந்த 7 பொருட்களுடைய அனுபவத்தை ஒவ்வொரு பகுதிகளாய் படித்து கொண்டு வந்தோம். எனக்கு தெரியாதுங்க, நம்மில் எத்தனை பேர் அந்த 7 பொருட்களில் ஒரு அனுபவமாச்சு என் வாழ்க்கையில் வரட்டுமே ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருக்குறேன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி யாராவது ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபித்து ஒரு வேளை கடந்து போயிருப்பீங்க அப்படின்னா நிச்சயமாகவே பரலோகத்தின் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாருங்க. யோவான் 7வது அதிகாரம் 16வது வாக்கியத்தையும் 17வது வாக்கியத்தையும் கொஞ்சம் வாசிக்க போகிறோம். அந்த வாக்கியம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறோனோ என்று அறிந்து கொள்வான். கிறிஸ்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கொடுக்குற உபதேசமெல்லாம் என்னுடைய உபதேசம் அல்ல, என் பிதாவானவர் என்ன கொடுத்தாரோ நான் அதை தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறாரு, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவங்களுக்கு தான் என்ன புரியுமா? இந்த உபதேசம் புரியுமா? ஆசரிப்பு கூடார சத்தியத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு ஆசரிப்பு கூடாரம் புரியும் அப்படின்னா, ஆண்டவரே உங்க சித்தப்படி செய்ய நான் ஆசை உள்ளவனா இருக்கிறேன்ப்பா, இந்த வாரம் ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனையா, நான் ஆலயத்துக்கு போறேன், என்கிட்ட என்ன பேச போறீங்க ஆண்டவரே? நான் எதில் மாற வேண்டியதா இருக்கிறது ஆண்டவரே? எனக்காகவே நீங்க பேசுவீங்களா என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தின்படி எந்த ஒரு மனிதன் வாழ பிரியப்பட்டு வந்து அமர்ந்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு நிச்சயமா இந்த உபதேசம் புரியும். ஒருவேளை ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதில்லாம வழக்கம் போல ஓய்வு நாள் நம்ம வந்திருப்போம் அப்படின்னா நிச்சயமாய் ஆசரிப்பு கூடாரம் புரியாது. வந்த வண்ணமாகவே கடந்து போகிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்வது என்ன அப்படின்னா, வார வாரம் சத்தியத்தை கேட்பது மாத்திரம் அல்ல, அந்த சத்தியத்தின்படி வாழ்வதற்கு முயற்சி செய்கிற வாழ்க்கை, அதுதான் தேவனுடைய சித்தம். நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, நாம் எல்லோரும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுதுங்க. இந்த ஆசரிப்பு கூடார சத்தியமும் பலிபீடத்தின் அனுபவத்தை படித்தோம்.
எத்தனை பேர் பலிபீடமாய் மாறுவதற்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. தண்ணீர் தொட்டியினுடைய அனுபவத்தை படித்தோம். எத்தனை பேர் மறுஜென்மத்தை நான் எடுக்கணும் ஆண்டவரே, நான் மறுஜென்ம வாழ்க்கையை வாழணும்ப்பா, பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு எத்தனை பேர் ஒப்படைச்சிருக்கிறோம் அப்படின்னு தெரியலைங்க. அதை தாண்டி குத்து விளக்கின் அனுபவம், ஆண்டவரே மற்றவங்களுக்கு விளக்காய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுங்கப்பா அப்படின்ற ஒரு அனுபவத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கிறோன்னு தெரியல. சமூகத்தப்ப மேசை, ஆண்டவரே மற்றவங்களுக்கு தேவ வார்த்தையாக நான் மாறுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு எத்தனை பேர் ஒப்படைச்சிருக்கிறோன்னு தெரியல. பொன் தூபபீடம், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற காரியத்தை எத்தனை பேர் அனுபவமாய் கொண்டிருக்கிறோம்னு புரியல. அதை தாண்டி கிருபாசனம், உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லி அந்த 7 அனுபவங்களையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த 7 அனுபவங்களை படித்து கடந்து வந்த நீங்களும் நானும் ஆசரிப்பு கூடாரத்தில் மற்றொரு விஷயத்தை படிக்க போகிறோங்க. என்ன தெரியுங்களா? ஆசரிப்பு கூடாரம் இயேசுவை நமக்கு சுட்டி காட்டுகிறது அப்படின்னு படித்தோம். இயேசு எப்படி மரிக்க போகிறார், இயேசு எப்படி ஊழியம் செய்ய போகிறார், இயேசுவினுடைய குணம் என்ன என்பதை ஆசரிப்பு கூடாரத்தில் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு பொருட்களிலும் இயேசுவை படித்தோம். நம்ம அதை தாண்டி ஒரு பாவி அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போவான் அப்படின்னா, அவன் பலிபீடமாய் மாறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பான் அப்படின்னா, அந்த 7வது அனுபவம் உடன்படிக்கையின் அனுபவம், அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய அனுபவம், 10 பிரமாணத்தின் அனுபவத்தை இறுதியாக அவன் வாழ்க்கையில் வைத்திருப்பான் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியுதுங்க. இயேசுவை காட்டின ஆசரிப்பு கூடாரம், பாவியை சுட்டி காட்டின ஆசரிப்பு கூடாரம், 3வது ஒரு நபரை சுட்டி காட்ட போகிறது. அந்த 3வது நபர் யாருன்னு பாருங்க. அந்த 3வது நபரை பற்றியும் ஆசரிப்பு கூடாரம் நமக்கு தெளிவாய் சொல்லி கொடுக்கிறது. கிறிஸ்து, பாவி, அடுத்தது எந்த நபரை பற்றி சொல்லுகிறது என்று வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 73வது சங்கீதம் 3வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிக்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. நான் வாசிக்கிறேன், உங்கள் வேதாகமத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். 73வது சங்கீதம் 3வது வாக்கியத்திலிருந்து வாசிக்கிறேன். துன்மார்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதையை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடைகளைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமியெங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்கிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால், இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து, அடுத்த வார்த்தையை கவனிங்க, அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. இந்த வார்த்தை யாரு சொல்றதுன்னா ஆசாப்புங்க. ஆசாப் சொல்றாரு, நான் துன்மார்கனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. துன்மார்களா இந்த உலகத்துல நல்லா வாழ்றான், ஆனா ஆண்டவருக்கு உண்மை ஒத்தமா வாழணும்னு நினைக்கிற என்னால சந்தோஷமா வாழ முடியல. துன்மார்கனோ செழிப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஆனா ஆண்டவரை தேடுறன்னு சொல்லக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில வறுமையும் வருத்தமும் தான் பெரிதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆசாப்புடைய மனசுல ஒரு பெரிய கஷ்டம் இருந்துச்சான். ஆனா அந்த கஷ்டம் எப்ப மாறினது, அந்த கஷ்டம் எப்ப தீர்ந்தது அப்படின்னு போய் அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமா இருந்துச்சு. அப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஆசாப் துன்மார்கனுடைய முடிவை பார்க்கிறாரு. அதை பார்க்கிற வரைக்கும் அவருக்கு எப்படி இருந்துச்சா? விசனமா இருந்துச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் விசனம் போயிடுச்சு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆசரிப்பு கூடாரம் இயேசுவை பற்றி பேசியது என்று படித்தோம். ஆசரிப்பு கூடாரம் அது பாவியையும் சொல்கிறது என்பதை படித்தோம். 3வது
ஆசரிப்பு கூடாரம் யாரை பற்றி சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்னா, துன்மார்க்கர், சாத்தானுடைய முடிவு, பாவிகளுடைய முடிவு, இந்த உலகத்தினுடைய முடிவு என்று சொல்லி இந்த 3 நபர்களுடைய முடிவையும் ஆசரிப்பு கூடாரம் சொல்லிக் கொடுக்குதுங்க. ஆசாப் அந்த துன்மார்க்கனுடைய முடிவை ஆசரிப்பு கூடாரத்தில் போய் பார்த்த மாத்திரத்துல தான் அவர் விசனம் இல்லாம இருந்தாரு. ஏன் விசனம் இல்லாம இருந்தார் அப்படின்னா, அந்த துன்மார்க்கனுடைய முடிவு ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆசரிப்பு கூடாரம் இயேசுவை பற்றி மட்டும் இல்லை, பாவியை பற்றி மட்டும் அல்ல, அது துன்மார்கனை பற்றியும் சொல்லிக் கொடுக்கிறது, சாத்தானை பற்றியும் சொல்லிக் கொடுக்கிறது, உலகத்தின் முடிவை பற்றியும் எது சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம் சொல்லிக் கொடுக்குதுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, துன்மார்க்கருடைய முடிவு ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படியா இருக்க போகிறது என்பதை படிக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இதை படித்தா பாஸ் இவ்வளோ சோகமாக பேசுகிறாரு, இவ்வளோ கவலையாக பேசுகிறாரு அப்படின்னு ஒரு வேளை உங்களுக்கு தோணலாம். படிக்க போகிறோம் பாருங்க. ஆசரிப்பு கூடாரம் ஒரு பாவியை மாத்திரம் சுத்திகரிப்பது கிடையாதுங்க. ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரவேல் பாளையம் முழுவதையும் சுத்திகரிக்கக்கூடியது தான் எதுங்க? ஆசரிப்பு கூடாரம்ல. கேள்வியோடு நான் தொடங்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரவேலுடைய பாளையத்தை சுத்திகரிக்கும் அப்படின்னா, இந்த சுத்திகரிப்பு எங்க துவங்குது என்பதை நீங்கள் நானும் முதலாவது புரிஞ்சுக்கணும். ஒரு பாவி பாவம் செய்யறான், பாவம் செஞ்ச பாவி என்னங்க செய்யணும்? முதலாவது என்ன செய்யணும்? வேதம் என்ன சொல்லுது? ஆசரிப்பு கூடார முறைமையின் அடிப்படையில் ஒரு பாவி ஒரு பாவத்தை செஞ்சுட்டான், பாவத்தை செய்த பாவி என்ன செய்யணும்? எதை தேர்ந்தெடுக்கணும்? ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணும்ல. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுது? பழுதற்றதாய் இருக்க வேண்டும். இல்ல, ஒரு பாவி பாவத்தை செய்யறான், அவன் பாவத்துக்காக ஒரு ஆட்டை தேர்ந்தெடுக்கிறான். அந்த ஆட்டை அவன் தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்ப பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் அவன் பலிபீட தண்டையில் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். பலி செலுத்திய பிறகாக ஆசாரியன் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த ரத்தத்தை எங்க கொண்டு போவார்? ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போவார். இப்ப வருஷந்தோறும் ஒரு பாவி பாவத்தை செய்யறான், அந்த பாவியினுடைய பாவம் ஆலயத்துக்குள்ள மாற்றப்படுதுங்க. இது வருஷந்தோறும் நடக்கிற ஆராதனை முறை. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஆராதனை நடக்க இல்லைங்களா? அங்க யார் வருவாங்க? மகா பிரதான ஆசாரியன். இல்ல, இப்ப அந்த மகா பிரதான ஆசாரியன் என்ன செய்வார் அப்படின்னா, வருஷத்துல ஒரு முறை பரிசுத்த ஸ்தலத்தில் சேகரிக்கப்பட்ட பாவத்தை அவர் எங்க கொண்டு போவார்? மகா பரிசலத்துக்குள்ள கொண்டு போவார். இப்ப மகா பரிசலத்துக்குள்ள ஆசாரியன், மகா பிரதான ஆசாரியன் பாவத்தை கொண்டு போயிட்டாருல்ல, கொண்டு போன ஆசாரியன் எப்ப வெளியே வருவாரு? எப்ப வெளியே வருவாருங்க? பரிந்து பேசுதல் முடிந்து, சுத்திகரிப்பு முடிந்து, அந்த சுத்திகரிப்புக்கான காரியம் நிறைவேறிய பிறகாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஆலயத்தில் இருக்கிற பாவத்தை அப்படியே என்ன செய்வார்? வெளியே கொண்டு வருவார். வெளியே கொண்டு வந்து யார் மேலேயே வைப்பார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. யார் மேலே வைப்பார்? யார் மேலங்க வைக்கப்படும்? யார் மேலே வைப்பாங்க பாவத்தை? மகா பிரதான ஆசாரியன் ஆலயத்தை சுத்திகரித்து ஆலயத்துக்குள்ள இருக்கிற எல்லா பாவத்தையும் அங்கு சுத்திகரிப்பு செய்து அந்த பாவத்தை ஆலயத்தை விட்டு வெளியே கொண்டு வருவார். வெளியே கொண்டு வந்து அந்த பாவத்தை எங்க வைப்பாருன்னு கேட்கிறேன் நான். போக்காடுல அந்த ஒட்டுமொத்த பாவத்தையும் கொண்டு வந்து யார் மேல வைப்பாரு? போக்காடு மேல வைப்பாரு. அந்த போக்காடு வனாந்தரத்துக்கு விரட்டப்படும். அது வனாந்தரத்தில் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து அது என்ன பண்ணும்? செத்து போகும். 4 கேள்விகள். ஒரு பாவி பாவம் செஞ்சவன் ஒரு ஆட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஆடு எப்படி இருக்கணும்? பழுதற்றதா இருக்கணும். அந்த ஆடு யாரை குறிக்குங்க? இயேசு கிறிஸ்து. இல்ல, வசனத்தை வாசிக்கலாங்களா? 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்க போறோம். ரொம்ப கவனமா கவனிங்க. 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை 20வது வசனத்தை வாசிக்கலாம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து
தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்ப அந்த பழுதற்ற ஆடு யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கேள்வி, ஆடு எந்த வருடம் அடிக்கப்பட்டுச்சு? பழுதற்ற ஆடு எந்த வருடம் அடிக்கப்பட்டுச்சு? எந்த வருஷங்க? கிபி 27 ஞானஸ்நானங்க. எந்த வருஷம் அடிக்கப்பட்டாரு? ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை வருஷம் ஊழியம்? 3 வருஷம் ஊழியம் இல்ல? அப்ப 3 வருஷம் கிபி 27 3 போட்டா என்ன வரும்? 31. அப்ப ரொம்ப கவனமா கவனிக்கணும். கிபி 31ல ஆடு அடிக்கப்படுது. இப்ப ஆடு அடிக்கப்பட்ட உடனே ஆடு அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு மரித்து உயிர் தெரிஞ்சு போயிட்டாரு, பரலோகம் போயிட்டார். இப்ப பரலோகம் போய் என்ன செய்யறாரு? பரலோகம் போய் என்ன செய்யறாரு? ஆசாரிய வேலையை தொடங்கிட்டார் இல்ல? மார்க் 16வது அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசித்து பாருங்க, 9வது வசனம். இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர் தெழுந்து பரலோகம் போனாரு. பரலோகத்தில் எங்க போனார் அப்படின்னா பிதாவினுடைய வலது பாரத்தில் போய் உட்கார்ந்தாரு. என்ன அர்த்தம்? ஆசாரியன் வேலையை தொடங்கிட்டார். இப்ப பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் வேலை செய்து கொண்டே இருந்தாரு. இப்ப பரிசுத்த ஸ்தல ஊழியம் முடிஞ்சிச்சு. பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை முடிச்சிட்டு அடுத்தது எங்க போனாரு? மகா பரிசுத்தத்துக்குள்ள போனார். இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போன இயேசு கிறிஸ்து இப்ப ஆலயம் சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்குது. இப்ப ஆலயத்தை சுத்திகரிச்சு அது முடித்த உடனே ஆசாரியன் வெளியே வரணும். இப்ப வெளியே வரும்போது யார் ரெடியா இருப்பாங்க? யார் ரெடியா இருப்பாங்க? போக்காடு ரெடியா இருக்கும்ல. அப்ப போக்காடின் மேல சுத்திகரித்த ஒவ்வொரு பாவத்தையும் கொண்டு வந்து ஆசாரியன் என்ன பண்ணுவார்? சுமத்துவார். 4 சம்பவம். அந்த 4 சம்பவத்தை ஒரு கணம் நீங்கள் நான் தெளிவா யோசிக்கணும். ஆடு அடிக்கப்படணும், ஆசாரியன் வேலையை துவங்கணும், ஆசாரியன் மகா பிரதான ஆசாரியனுடைய வேலையை துவங்கணும், 4வது சம்பவம் போக்காட்டின் மேல பாவத்தை சுமத்தணும் இல்ல? இந்த 4 சம்பவம் ஆசரிப்பு கூடாரத்தில் நடைபெறுகிற சம்பவம். இப்ப கேள்வி, ஆசரிப்பு கூடார சம்பவத்தில் இப்ப எத்தனாவது சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது? 1, 2, 3, 4 எத்தனாவது சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது? சத்தமா சொல்லுங்களேன். எத்தனாவது சம்பவம்? 3வது சம்பவம் முடிய போகுது இல்ல? இப்ப எத்தனாவது சம்பவம் வரப்போகுது? சரி, கேள்வி, 4வது சம்பவம் அங்க ஆசாரியன் மகா பிரதான ஆசாரியன் சுத்திகரிப்பு செய்து வெளியே வரும்போது பாளையம் முழுவதும் என்ன பண்ணிருக்கணும்? சுத்தமா இருக்கணும். பாளையத்தில் ஒரு பாவி இருப்பானா? இருக்க மாட்டான். ஏன்? அங்க மகா பிரதான ஆசாரியன் சுத்திகரிக்கப்படும் போது அவனும் சேர்ந்து என்ன பண்ணிடுவான்? சுத்தமாயிடுவாங்க. யோசித்து பாருங்க, ஒரு பாவிக்கு பாவத்தை அறிக்கையிடுவதற்கு காலம் எவ்வளவு வேதம் கொடுக்குதுங்க? எவ்வளவு காலம்? 7 மாதம் 9 தேதி. 10ஆம் தேதி பாவத்தை அறிக்கை பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? அன்னைக்கு சுத்திகரிப்பின் பணி. அப்ப 7 மாதம் 9 தேதி தான் ஒரு பாவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த 7 மாதம் 9 தேதியில ஒட்டுமொத்த பாவிகளுடைய பாவமும் அறிக்கை செய்யப்பட்டு அது என்ன பண்ணிருக்கணும்? சுத்திகரிப்பு செய்யப்பட்டிருக்கணும். இப்ப கேள்வி, ஆசரிப்பு கூடாரத்தில் 4 சம்பவம். ஆடு அடிக்கப்படணும், ஆசாரியின் வேலையை துவங்கணும், மகா பிரதான ஆசாரியன் சுத்திகரிப்பின் வேலையை தொடங்கணும். இப்ப மகா பிரதான ஆசாரியன் சுத்திகரிப்பின் வேலையை துவங்கி அது முடிக்கும் போது போக்காடு ரெடியா இருக்கும். அந்த சுத்திகரித்த எல்லா பாவங்களையும் கொண்டு வந்து அந்த போக்காட்டின் மீது வைக்கிறாரு. அந்த போக்காடு யாருன்னு நம்ம படிச்சோம்? சாத்தான்ல. அப்ப சாத்தானுக்கு முடிவு எவ்வளவு சமீபம்ல? இதைதான் பைபிள் வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவனுக்கு
தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று போது நிறுத்துங்க. யாருக்கு தெரியுது கொஞ்ச காலம் உண்டுன்னு? பிசாசானவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. சரிங்க, இப்ப தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து அப்படின்னு வருது. இப்ப கொஞ்ச காலம் மாத்திரம் தான் இருக்குதுன்னு எப்ப அவன் தெரிஞ்சுக்கிட்டான்? எப்ப தெரிஞ்சுக்கிட்டான்? பரலோகத்திலிருந்து விழும்போதே தெரிஞ்சுக்கிட்டான் அவனுக்கு காலம் கொஞ்சம் என்று சொல்லி. அப்ப அவனுக்கு நல்லா தெரியுது. அவன் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை கணக்கு போட்டு பார்க்கறான். ஆனா யார் கணக்கு போட்டு பார்க்கறது இல்லை? நம்ம பார்க்கறது இல்லை. சாத்தான் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை கணக்கு போட்டு பார்க்கறான். அவன் கணக்கு போட்டு பார்க்கறான். ஆடு மரிச்சிடுச்சு. ஆடு மரிச்சிடுச்சுன்னா அடுத்த 2 சம்பவம். அதுக்கு அடுத்தது யாருடைய பிரச்சனை? சாத்தானுடைய பிரச்சனை. அப்ப ஆடு அடிக்கப்படும் போதே, ஆடு அடிக்கப்பட்ட உடனே அவன் ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணிடுறான், எனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து. இப்ப கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து அவன் பூமியில் எப்படி இறங்கினானா? மிகுந்த கோபத்தோடு இறங்கினான்ல. பூமியில யார்கிட்ட இறங்கினா? யார்கிட்ட இறங்கினா? வசனம் யாருக்கா நினைவு இருக்குதுங்களா? யார்கிட்ட இறங்கினா? வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 17வது வாக்கியத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிடுச்சு. கேள்வி, சாத்தான் யாரோடு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? ஸ்திரீக்கு ஒரு சந்ததி இருக்குது. அந்த சந்ததியிலே மற்றவர்கள் இருக்கிறாங்க, மீதமானவர்கள் இருக்கிறாங்க. அந்த மீதமானவர்களோடு சாத்தான் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறான்? சரி, ஏன் யுத்தம் பண்றான்? ஏன் யுத்தம் பண்றான்? ஏங்க யுத்தம் பண்றான்? என்ன காரணம்? எதுக்காக யுத்தம் நடக்குது? அவனுக்கு தெரிஞ்சு போச்சு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து. சாத்தானுக்கு தெரியுது எனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது. இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள நான் என் வேலையை நிறைவேற்றினா ஒருபோதும் என்னால் நிலைநிற்க முடியாது என்பதை அறிந்த சாத்தான் அவ்வளவு தீவிரமா செயல்படுறான். அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம் தாங்க இந்த திருச்சபையினுடைய ஆணி வேறு. நிறைய பேர் தூங்குறீங்க. ஆசரிப்பு கூடாரம் தான் இந்த திருச்சபையினுடைய ஆணி வேறு இல்ல. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை அவங்களுக்கு எவ்வளவு காலம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிச்சா? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை அவர்களுக்கான காலம் எவ்வளவு என்பதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா? சாத்தான் கணக்கு போடுறாங்க. ஆனா சத்தியத்தை அறிந்த நான் என்ன செய்யல? கணக்கு போடல. என் வாழ்க்கை எப்படி தெரியுங்களா போய்கிட்டு இருக்குது? சுயேட்சையான ஒரு வாழ்க்கையில போய்கிட்டு இருக்குது. வார வாரம் ஆலயம், ஓய்வு நாள் ஆசரிப்பு, 6 நாள் வேலை, 7ஆம் நாள் கோயில், 6 நாள் வேலை, 7ஆம் நாள் கோயில். சுயேட்சையான வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. ஆனா ஆசரிப்பு கூடாரம் சொல்லுது, எப்பா உனக்கு 7 மாதம் 9 தேதி தான், உனக்கு 10வது தேதி வந்துருச்சு அப்படின்னா உன் பாவரிக்கை செல்லாது. இப்ப யோசித்து பாருங்க, 7ஆம் மாதம் 10ஆம் தேதி நுட்ப நியாய விசாரணை, பாவ நிவாரண பண்டிகை. 1844 பிறகு என்ன சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது? நுட்ப நியாய விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அப்போ உங்களுக்கான காலமும் எனக்கான காலமும் என்ன சமயத்தில் இருந்துகிட்டு இருக்குது? பாவங்க எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாம, இதான் லவோதிக்கேயோட பிரச்சனைகளாம். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாதான். ஆனா வெளியில் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி தெரியுமா இருக்கும்? எனக்கு ஒன்றும் குறைவில்லை. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? அட்வென்டிஸ்ட் சபை ஐசியூல இருக்குதுங்க. ஐசியூல இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? வாழ்வா சாவா போராட்டம். உங்களுக்கு புரியலையா? ஆசரிப்பு கூடார சத்தியத்தை ஆண்டவர் சும்மா பேசல. 7ஆம் மாதம் வந்துடுச்சு. அந்த 7ஆம் மாதத்தில் தான் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் ஆசாரியனா, மகாபிரதான ஆசாரியனா 1844 வேலையை துவங்கிட்டாரு.
181 வருஷமாய் சுத்திகரிப்பு போய்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு சம்பவம் தான் நடைபெற வேண்டியிருக்குது. அந்த ஒரு சம்பவமும் பாவத்தை சுத்திகரித்து சாத்தானுடைய தலையில கொண்டு வந்து வைக்கணும். யோசித்து பாருங்க, பாளையம் சுத்திகரிப்பு நடந்திருக்கும் போது இங்க ஒரு பாவி இருக்கக்கூடாது. அப்படி பாவி இருந்துட்டான் அப்படின்னா அவன் அந்த இனத்தில் இல்லாதபடி அறுப்புண்டு போயிடுவான், பாக்கோடோடு சேர்ந்து போயிடுவான். அதுதான் அவனுடைய நிலைமை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னைக்கு செவன்த் அட்வென்டிஸ்டுடைய நிலை என்ன என்பதை யோசிக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு கொஞ்ச காலம்தான், ஒரே ஒரு சம்பவம் தான் நடக்கணும். அந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா டோட்டல் வாஸ்ட், அவ்வளவுதான். அவனுக்கான முடிவு முடிஞ்சு போச்சு. அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் தான் இருக்குதுன்னு அறிஞ்சவன் இன்னைக்கு எஃபோர்ட்டை 2 மடங்கு போட்டு இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவன் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை யோசித்து பாருங்களேன். ஆனா அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சவன் அவ்வளோ துரிதமா செயல்படுறான். ஆனா எனக்கும் தெரியுது, நான் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் தான் இருக்கிறேன். கிறிஸ்து சுத்திகரிப்பை செய்து கொண்டிருக்கிறாரு. அவர் சுத்திகரிப்பை முடிச்சிட்டாரு அப்படின்னா போக்காடு மேல பாவத்தை வைக்கணும். இது ஒரே ஒரு சம்பவம் தான் இருக்குது என்பதை நான் அறிந்திருந்த போதும் கூட என் வாழ்க்கையில பாவத்தை விடலையே, என் வாழ்க்கையில குற்றத்தை விடலையே, என் வாழ்க்கையில நான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்பதை அறியாமலே ஒரு வஞ்சகத்துல, பெரும் வஞ்சகத்துல இருந்துகிட்டு நான் இன்னைக்கு உலகத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன்ல. ஆசரிப்பு கூடாரம் சொல்லிக் கொடுக்கிறது ஏதோ சாதாரண சத்தியம் இல்ல. அதுதான் யோவான் புத்தகத்தில் வாசித்தோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவனுக்கு இந்த உபதேசம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா உபதேசம்? உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா அந்த உபதேசம்? காலம் இல்லைங்க, முடியுது. இன்னைக்கு நோவாவுடைய காலத்தில் எப்படி நடக்கும்னு ஆண்டவர் சொன்னாரோ அதே சூழ்நிலை. புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், எடுத்தார்கள், நட்டார்கள், நாட்டினார்கள், என்னென்ன விஷயங்களோ இயல்பா போய்கிட்டே இருக்குதுங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் நினையாத நாழிகையிலே, நீங்க நினையாத நாழிகை விட்டுருங்க. அவர் சுத்திகரிப்பின் பணியை முடிச்சிட்டாரு அப்படின்னா மனம் மாறுவதற்கோ மனம் திரும்புவதற்கோ ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குதா? அன்பானவர்களே, எந்த இடத்தில் ஆவியானவர் போராடுறாரு அப்படின்னா, ஆசரிப்பு கூடார சத்தியத்தை நான் உனக்கு சும்மா கொடுக்கலப்பா, நீ 7ஆம் மாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, 9ஆம் தேதி முடிஞ்சு 10ஆம் தேதிக்குள்ள சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் நீ இருக்கிற, உன் பாவத்தை நீ அறிக்கை செய்யல அப்படின்னா போக்காடோடு நீயும் போக வேண்டியதா இருக்கும்பான்றாருங்க ஆண்டவர். நீங்க யோசித்து பாருங்க. உண்மையாகவே வேதவசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லுது. இந்த பாவி பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டுட்டனா, இந்த பாவி எல்லா பாவத்தையும் விட்டுட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள வந்துட்டனா, மகாபிரதான ஆசாரியன் சுத்திகரிப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாரு, காலதாமதம் செய்து கொண்டே இருக்கிறாரு, ஏன்னு சொல்லி இந்த பாவி புரிஞ்சுக்கிட்டனா. ஆனா வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னு யோசிங்களேன். போன வாரம் எப்படி, இந்த வாரம் அப்படிதாங்க. ஒருவேளை இந்த வாரம் எப்படி அப்படிதான் அடுத்த வாரமும் இருக்க போகுதா? அன்பானவர்களே, ஆசரிப்பு கூடார சத்தியம் நமக்கு ஏதோ வாரம் போல கேட்குற ஒரு செய்தி இல்லைங்க. உங்க நிலையும் என் நிலையும் பேசிக்கொண்டிருக்கிற காரியம். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி ஒரே ஒரு சம்பவம் தான் நடக்கணும். அந்த ஒரு சம்பவமும் சாத்தான் மீது பாவத்தை சுமத்துற சம்பவங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு சம்பவமும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிந்து போய் இருக்கிற சூழ்நிலையில நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிந்திக்கிறோமா? நான் போன வாரம் டிவைன்ல ஒரு வார்த்தையை சொன்னேன், என்னால் முடியல, நான் வெளியே போகணும்னு நினைச்சுக்கிட்டு, நான் ஊழியத்தை விட்டு போற நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க. அப்படி இல்லை, என் பாரம் சத்தியத்தை அறியாத எத்தனையோ மக்கள் மீது இருக்குது. நான் அதை தான் யோசிச்சு அந்த வார்த்தையை சொன்னேன். ஆனா நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, பாஸ்டர் ஊழியத்தை விட்டு போறேன்னு புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு ஒன்று புரியுதுங்களா? காலம் இல்லைங்க. இன்னும் எத்தனை நாள் இந்த பாவத்தை வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு இருக்க போறோம்?
எத்தனை நாள் பரிசுத்தமாகாத ஒரு அனுபவத்தோட வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்க போறோம்? இந்த சம்பவத்தை படிச்ச நாள்ல இருந்து நேரத்துல இருந்து என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன் தெரியுங்களா? ஒருவேளை நீங்களாம் ஒரு அட்வென்டிஸ்ட் குடும்பத்தில் பிறந்து வந்தவங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன், என் பாரம் எல்லாம் என் குடும்பத்தின் மீதும் என்னுடைய இருக்கிற மக்களின் மீதும் போய்கிட்டே இருக்குது. ஆண்டவரே, 7 மாசம் 10ஆம் தேதி வந்துட்டீங்களா? கொஞ்சம் காலத்தை கொடுக்க மாட்டீங்களா? கொஞ்சம் டைம் கொடுக்க மாட்டீங்களா? ஆண்டவரே, 181 வருஷம் எனக்காக நீங்க தாமதித்து கொண்டிருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் காலத்தை கொடுங்க, போறோம், சத்தியத்தை கொடுக்கிறோம், எப்படியாவது எல்லாரையும் மனம் திரும்புவதற்குள்ளாக அழைக்கிற ஆண்டவரே, நீங்க நேரத்தை கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்றதாங்க பாரமா இருந்துச்சு. ஆனா இவ்வளோ சத்தியத்தை படிச்சும் கூட பாவத்தை விடுறதுக்கான ஒரு மனநிலை இல்லை அப்படின்னா சாத்தானுடைய தாக்குதல் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு யோசித்து பாருங்களேன். வஞ்சகத்தில் மற்றவங்க கிடையாதுங்க. யார் வஞ்சகத்தில் இருக்கிறது? நான் தான். நான் என்ன நிலையில வாழ்றேன்னு தெரியாமலே ஒரு வாழ்க்கை, என் வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குதுன்னு புரியாமலே ஒரு வாழ்க்கை, எனக்காக மகா பிரதான ஆசாரியன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது தெரியாத ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு, ஆனா நான் எப்படி இருந்துகிட்டு இருக்கிறேன்னு யோசித்து பாருங்களேன். இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிச்சு முடிக்கும் போது என்னால் ஒண்ணுமே செய்ய முடியல. நான் அமைதியாக ஆண்டவர்கிட்ட கேட்டதெல்லாம் ஒன்று தான், ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நீங்க தெரியப்படுத்தாம போனீங்கன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, மற்றவங்களை போல ஏதோ போக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா எனக்கு காலம் இல்லை, ஒரே ஒரு சம்பவம் தான் நிறைவேற வேண்டியதா இருக்குது, அதுவும் போக்காடின் மீது பாவத்தை சுமத்துக்கிற சம்பவம் தான் இருக்குது நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக என் குடும்பம் இருந்துகிட்டு இருக்குது ஆண்டவரே. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கும்போது சாப்பாடு இறங்குமாங்க நமக்கு? ஒன்று சொல்கிறேன், நல்லா யோசித்து பாருங்க. நீங்கள் 40 வருஷ கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், 50 வருஷ கிறிஸ்தவர்கள், 100 வருஷ கிறிஸ்தவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் நான் எத்தனை வருடம் கிறிஸ்தவனாக இருந்தேன் என்பதை என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவாது. நான் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறேனா என்பதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போவோம். வேலை முடிய போகுதுங்க. ஆசாரியன் வேலையை முடிக்க போறாரு. இருக்கிற இறுதி வாய்ப்புங்க இந்த மீதமான திருச்சபைக்கு. இந்த காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா வேறு ஒரு காலம் இல்லை. ரோமர் புத்தகத்தில் பவுல் ஒரு வார்த்தையை சொல்றாரு, அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம் வாங்க. ரோமர் புத்தகத்தில் வாசிக்க போறோம் பாருங்களேன். பவுல் அப்போஸ்தலன் இதை எவ்வளவு பாரத்தோடு நமக்கு சொல்றார் என்பதை வாசிக்க முடியும். 13வது அதிகாரம், ரோமர் 13வது அதிகாரம் 11வது வாக்கியம் கொஞ்சம் வாசிப்போம். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. கீழே வசனம் சொல்லுது பாருங்க, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. நான் அந்த அடுத்த வார்த்தை கவனிங்க. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். பவுல் சொல்றாரு, பா இது நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை, நீ இன்னும் தூங்கிக்கிட்டு இருந்த அப்படின்னா உன்னால பரலோகம் வர முடியாதுப்பா. ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் சொல்றாரு, இரவும் சென்றுடுச்சு, பகல் சமீபம் ஆயிடுச்சு. பகல் என்பது கிறிஸ்துவினுடைய வருகைங்க. அவருடைய வருகை வெகு சமீபமா. அவருடைய வருகைக்கு சமீபம் என்று வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன்னா எப்படிப்பட்ட சூழல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது பயமா இருக்குதுன்னு தெரியல, நீங்க எத்தனை பேர் இதை உணர்றீங்கன்னு தெரியல. ஆனா இந்த வார்த்தை ஆவியானவர் மூலமாய் உங்க உள்ளத்தை தைக்கும் அப்படின்னா ஒரு சம்பவம் தாங்க நிறைவேறணும். இன்னும் ஒரே ஒரு சம்பவம். இந்த ஒரு சம்பவம் நிறைவேறதுக்குள்ளாக என் பாவத்தை நான் அறிக்கை செய்யணும், நான் பரிசுத்தமா வாழணும். நான் வாழ்றது மட்டும் இல்லாம என் குடும்பத்தை பரிசுத்தத்தில் கொண்டு வரணும். எனக்கு அறிஞ்சவன் தெரிஞ்சவங்க எல்லாரையும் நான் இந்த பரிசுத்த ஜீவியத்துக்குள்ள கொண்டு வரணுமே. எனக்கு காலம் இல்லையே, நான் என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போறேன்? ரட்சிப்பு தனி மனிதன் சம்பந்தப்பட்டது தான். ஆனால் பிறர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று என் தெய்வம் சத்தியத்தை கொடுத்துட்டாரே, என் குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, என்னை நம்பி இவ்வளோ ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறாரு. எப்போ இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன்? காலம் இல்லையே, ஒரே ஒரு சம்பவம் ஆச்சு. இந்த ஒரு சம்பவம் முடிவதற்குள்ளாக இந்த உலகத்தின் பிள்ளைகளுக்கு சத்தியம் போக வேண்டியதா இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரம் வெறும் சொப்பு சாமாவை பார்த்தோம் அப்படின்னா சொப்பு சாமா தான்.
ஆண்டவரே அந்த ஆசரிப்பு கூடாரமா நான் மாற பிரியப்படுற ஆண்டவரேன்னு சொல்லி யாராவது ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி வாழ எனக்கு ஆசை, எனக்கு சொல்லிக் கொடுங்க என்று சொல்லி நீங்கள் நான் விருப்பப்படுவோம் அப்படின்னா நிச்சயமாய் ஆண்டவர் இந்த உபதேசத்தை புரிய வைப்பாருங்க. பயமெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என்ன தெரியுங்களா? இத்தனை வருடம் நான் சத்தியத்தில் வாழ்கிறேன் என்று சொல்லி என் ஆண்டவர் வரும்போது நான் வருகையில் போகல அப்படின்னா, என் ஆண்டவர் வரும்போது அவருடைய வருகையில் நான் செல்ல முடியல அப்படின்னா நான் இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் இவ்வளோ தியாகங்களை செய்து இவ்வளோ இழப்புகளை இழந்து இந்த தெய்வத்தை பற்றி பிடித்திருப்பதில் என்ன காரியம் இருக்குது? ஒரே ஒரு சம்பவங்க அன்பானவர்களே, போக்காடு காத்து கொண்டிருக்குது. மகாபிரதான ஆசாரியன் போக்காடு, அந்த மகாபிரதான ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்தில் சுத்திகரிப்பு முடிஞ்சிருச்சுன்னா கொண்டு வந்து போக்காடின் மேலே செலுத்த போறார். ஏன் முன்னாடி இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் அதுதான். ஒன்று, நான் பாளையம் சுத்திகரிக்க போடும்போது நானும் சேர்ந்து என்ன பண்ணணும்? சுத்தமாக என்னும். அப்படி நான் சுத்தமாகலை அப்படின்னா அந்த போக்காடோடு சென்று நானும் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து மறிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே போகணும். என் முன்னாடி இருக்கிற ரெண்டு ஆப்ஷன். யோசித்து பாருங்க. பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சிட்டோமா, விட்டுட்டோமா? நீங்கள் நானும் யோசிக்க வேண்டிய ஒரு காரியங்க. காலம் இல்லை, முடியுது, அவ்வளோதான். இதுக்கப்புறமும் ஒரு சத்தியம், இதுக்கப்புறமும் வேறு ஒரு தலைமுறை, இதுக்கப்புறமும் மற்ற காரியங்கள் அப்படின்னு சிந்திக்கவே சிந்திக்காதீங்க. எல்லாமே நிறைவேறிடுச்சு. ஒரே ஒரு சம்பவம், அந்த ஒரு சம்பவத்துக்கு தான் ஆண்டவர் போராடிக்கிட்டு இருக்கிறார். நான் யோசித்து பார்த்தேன், வில்லியம் மில்லர் கணக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒருத்தவன் கணக்கு போட்டான். யாருங்க? சாத்தான்ல. ஆடு சாகும்போதே அவன் கணக்கு போட்டான். இன்னும் ரெண்டு சம்பவம். இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இதை அறிஞ்சவன் என்ன செய்யறான் அப்படின்னா, வேதவசனம் சொல்லுது, மிகுந்த கோபத்தோடு நம்ம மத்தியில் இறங்கி இருக்கிறானா. அவன் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறானா, ஒவ்வொரு தனிநபர்கிட்டையும் வேலை செய்து கொண்டிருக்கிறானா. அவனுடைய வேலை என்ன தெரியுங்களா? நாம் கிறிஸ்து சுத்திகரிப்பு செய்யப்படும் போது நாம் சேர்ந்து சுத்தமாகிடவே கூடாது. பழைய பாவம், அதே பாவத்தில் இருந்துரு. நீ இயேசுவை நம்பு, பிரச்சனை இல்லை. ஆலயத்துக்கு போ, பிரச்சனை இல்லை. காணிக்கை தசமா கொடு, பிரச்சனை இல்லை. ஊழியம் செய், பிரச்சனை இல்லை. பிரசங்கம் பண்ணு, பிரச்சனை இல்லை. ஆனா நீ என்ன மட்டும் மாறிடக்கூடாது? சுத்தமாய் மட்டும் மாறிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீ சுத்தமாயிட்ட அப்படின்னா அங்க எங்க போயிடுவ? நீ பரலோகம் போயிடுவேன். அன்பானவர்களே, அவன் காலத்தை புரிந்து கொண்டவன் பல மடங்கு துரிதத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நானும் காலத்தை புரிஞ்சவனு சொல்றேன். என் வாழ்க்கை ஏங்க இன்னும் மாறல? ஏங்க நான் இன்னும் பாவத்தை விடல? இத்தனை வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பாவத்தை ஜெயிக்க முடியாம நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்? அவனுடைய தாக்குதல் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம குடும்பத்திலும் நம்ம மத்தியிலும் எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்க. நான் இந்த சத்தியத்தை படித்த மாத்திரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டது ஒன்றே ஒன்று தாங்க. ஆண்டவரே, 181 வருஷம் கொடுத்துட்டீங்கப்பா, இன்னும் கொஞ்சம் காலம் கொடுங்க சாமி. 181 வருஷம் இந்த பாவிகளுக்காக நீங்கள் எவ்வளோ கிருபை காட்டிட்டீங்க ஆண்டவரே, கொஞ்சம் காலம் கொடுங்க சாமி. சத்தியத்தை அறியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, என் திருச்சபையில் நாங்களாம் இன்னும் மாற வேண்டியதாக இருக்குதுப்பா. நீங்கள் வந்துடாதீங்க சாமி. நீங்கள் வந்தீங்கன்னா ஒருத்தர் கூட வர முடியாதுப்பா. சூழ்நிலை எங்களுக்கு புரியுதுப்பா. 181 வருஷம் தாமதம் பண்ணீங்களே ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச காலம் தாமதம் பண்ணுங்க. இந்த மனமண்டைக்கு சத்தியம் புரிய மாட்டுதுப்பா. படிக்கிறேன், எல்லாம் சரின்னு தெரியுது, ஆனா வாழ்க்கையில கடைபிடிக்க முடியல ஆண்டவரே. ஆவியானவரை கொடுங்கப்பா, ஆவியானவரை கொடுத்து உணர்த்துங்கப்பா. என்னை தூங்க விடாதீங்க, என்னை சாப்பிட விடாதீங்க, என்னை சந்தோஷமா இருக்க விடாதீங்க. என் பாவத்தினுடைய கோரத்தை எனக்கு புரிய வச்சு எப்படியாவது என்னை மீட்டு எடுத்துருங்க சாமி. இதை தவிர இந்த தெய்வத்துக்கிட்ட என்னங்க அந்த காலத்தில் கேட்ட முடியும்? எனக்கு தெரியலங்க. இந்த மீதமான திருச்சபை என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. வேதவசனம் சொல்லிடுச்சு, நோவாவின் நாட்களில் நடந்தது எப்படி அப்படியே மனுஷகுமாரனுடைய நாட்கள் நடக்கணும். லோத்துவின் நாட்கள் நடந்தது எப்படி அப்படியே மனுஷகுமாரனுடைய நாட்கள் நடக்கணும் பைபிள் சொல்லிடுச்சு. ஆனா அங்க ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய போராட்டம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, ஒருவேளை நாங்க எல்லாம் சேர்ந்து சுத்தம் ஆகல அப்படின்னா நீங்க எங்களை முடிவு கொண்டு வந்துருவீங்களா அப்படின்னா அவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, தாமதிக்கிறேன் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். எத்தனை பேருங்க? ஒருத்தவங்க.
அந்த ஒருத்தவனா நான் இருக்கிறேன்ல, அந்த ஒருத்தவனா நீங்கள் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் நானும் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி 181 வருஷமா சுத்திகரிப்பு செய்து கொண்டிருக்கிறாரே, 181 வருஷமா தெய்வம் இழுத்து இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரே, நான் இன்னும் ஏன் மாறாமல் இப்படி தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன்? அவர் விட்டுட்டாருன்னா என் நிலை என்ன என்பதை யோசித்து பாருங்களேன். ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிக்க போகிறேன் நான். தானியேல் 12வது அதிகாரம் முதல் வாக்கியத்தை கொஞ்சம் வாசிப்போம் பாருங்க. தானியேல் 12:1 என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் என்று அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அன்பானவர்களே, வசனம் சொல்லுது, மிகாவேல் எழுந்துட்டார் அப்படின்னா என்ன வரப்போகுதுங்களாம்? ஆபத்து காலம் வரப்போகுதுங்களாம். அந்த ஆபத்து காலம் வேற ஒன்றும் கிடையாது, வாதையின் காலம். 1844 உட்கார்ந்தவர் எழுந்திருக்கக்கூடிய சமூகத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் எழுந்துட்டார்னா அவருடைய வருகை தாங்க. அவர் உட்கார்ந்துருக்கும் போதே அவரோடு சேர்ந்து ஒப்புரவாகி, ஆண்டவரே என் பாவம் என்னன்னு எனக்கு சொல்லி கொடுங்கப்பா, என் குடும்பம் எந்த விஷயத்தில் அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்குது ஆண்டவரே, என் திருச்சபை எந்த விஷயத்தில் பாவத்தை செய்து கொண்டிருக்குது ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவருடைய சமூகத்துக்கு போய் சுத்திகரிப்பு நடக்கும் போதே அவரோடு சேர்ந்து சுத்தமாகணுங்க. அதுதாங்க நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னை அனுப்புங்க ஆண்டவரே நான் போகிறேன்னு சொல்லி. நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு ஐயாவை சந்தித்தேன். அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, பாஸ்டர் உங்கள் பாரம் எல்லாம் புரியுது, ஆனால் ஆண்டவர் ஏன் இங்கே உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார் தெரியுங்களா? மக்களை திடப்படுத்த வேண்டியது இருக்குது. சத்தியத்தில் நீங்கள் திடப்படுகிறது போல மக்களையும் திடப்படுத்த வேண்டியிருக்குதுங்க பாஸ்டர். நீங்கள் யோசிக்காதீங்க. நான் 3 மணிக்கு ஆண்டவர்கிட்ட முகங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே என் மக்களை திடப்படுத்துறதுக்காக இந்த சத்தியத்தை கொடுக்குறீங்க ஆண்டவரே, ஆனால் எத்தனை பேர் இந்த உபதேசம் அவங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியலையே. உங்கள் சித்தப்படி செய்ய மனதுள்ளவன் யாரா ஒரு நபர் இருப்பாங்க அப்படின்னா அவங்க இன்னைக்கு இரவு போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த சத்தியம் எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் 7ஆம் மாதம் 10ஆம் தேதிகளே இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிற ஒரு ஆத்மா யாராவது இருப்பாங்களா ஆண்டவரே? அந்த ஒரு நபருக்காக தான் எனக்கு கத்த வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அந்த ஒரு நபருக்காக தான் இதுவரைக்கும் இப்படி தேக்கத்தை வச்சிருக்கிறீங்களா என்று சொல்லி ஜெபிப்பதான் என் ஜெபமா இருக்குதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரே ஒரு சம்பவம், போக்காடின் மீது பாவத்தை செலுத்த போகிற சம்பவம். அது முடிஞ்சுன்னா எல்லாம் முடிஞ்சு. எனக்கு ஏது காலம், எனக்கு ஏது சமயம், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இந்த காலம் மட்டும்தான். இந்த காலத்தில் நான் என் பாவத்தை அறிக்கை செய்யாமல், இந்த காலத்தை நான் என் பாவத்தை விட்டு விடாமல் வேறு ஒரு காலம் எனக்கு நிச்சயமாய் கிடையவே கிடையாது. அன்பானவர்களே, காலத்தை அறிந்தவர்களாய், ரட்சிக்கப்பட வேலை வந்துவிட்டது என்பதை புரிந்தவர்களாய் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டிய காலம் இதுதான். நீங்கள் தயவு செய்து ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்குங்க. தனிப்பட்ட பாவரிக்கை ஜெபம் செய்யுங்க. குடும்பமாக கூடுங்க, குடும்பமாக கூடி உட்காந்து பேசுங்க. நம்ம குடும்பம் தானே, நம்ம கிட்ட ஆண்டவர் ஒப்படைச்சிருக்கிற மந்தை தானே, அந்த மந்தை கிட்ட பேசுங்க. என்ன பாவம் என்கிட்ட இருக்குது, நம்ம குடும்பம் ஏதாவது பாவத்தை செய்திருக்குதா, அதை ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போட்டு அறிக்கையிடுவோம். நம்ம தெய்வம் நமக்கு சகாயம் செய்வாரு. 181 வருஷமா நமக்கு உதவி செய்யணும்னு தான் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. வாங்க அறிக்கை செய்வோன்னு சொல்லி குடும்பமா ஆண்டவருடைய சமூகத்தில் பாவ அறிக்கை ஜெபம் செய்வோம். காலம் இல்லை மக்களே, கொஞ்சம் தான் இருக்குது. ஒரே ஒரு சம்பவம் தான். அந்த ஒரு சம்பவம் இருக்கிறபடினால தான் ஆவியானவர் இன்றைய வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் போராடுவதை நீங்கள் நானும் துட்சமா நினைச்சிடக்கூடாதுங்க. ஆவியானவர் போராடுவதை துட்சமா நினைச்சிடக்கூடாது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் சொல்லுது, என் ஆவி என்றென்றும் மனுஷனோடு. எத்தனை வருஷமா ஆவியானவர் உங்களோடு என்னோடு போராடிக்கிட்டு இருக்கிறாருல்ல. இந்த சத்தியத்தை கேட்கும் போது கூட போராடுறாருல்ல. நீங்கள் நான் அந்த ஆவியானுடைய போராட்டத்தை துட்சமா நினைச்சிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை விட்டு விலகிற தவிர வேற வழி இல்லை. ஆனால் அவருடைய விருப்பம் விலகுவது கிடையாது. எப்படியாவது உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு அழைச்சி கொண்டு போகணும், எப்படியாவது நம்மளை சுத்தப்படுத்தணும். நான் இதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஏன் ஆண்டவரே ஆசரிப்பு கூடார சத்தியம் பா, கிறிஸ்துவ படித்த ஒரு பாவியை படித்த சாத்தானுடைய முடிவு அங்கே தான் இருக்குது. ஏன் ஆண்டவரே நான் சாத்தானை குறித்து படிக்கணும்? சாத்தானை குறித்து நீ படிக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, அவன் முதல் சம்பவம் நடக்கும்போதே தெரிஞ்சிருச்சு அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குதுன்னு. ஆனால் ஏன் ஜனம் காலத்தை புரிஞ்சிக்கல.
என் மக்கள் காலத்தை புரிஞ்சுக்கல, ஏனோதானே என்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என் ஜனங்க கிட்ட பேசணும் என்ற பாரம் தான் ஆவியானவருடைய பாரம். அவருடைய சத்தம் நமக்கு கேட்கிறதா என்பதை யோசிப்போம். அடுத்த வாரத்தில் மீண்டும் இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்க போறோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.